இன்று சட்டமன்றத்தில் பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள், நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் ஆகியோர் பதிலளித்து உரையாற்ற இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை கடந்த 4 நாட்களாக கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் முதலமைச்சர் ஒரு அரசினர் தீர்மானத்தை முன்மொழிய உள்ளார். அதாவது தொகுதி மறுவரையறை தொடர்பான ஒரு அரசினர் தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை அனைத்து கட்சி நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில் கூட்டப்பட்டது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தொகுதி மறுவரையறையை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு அல்லது 25 ஆண்டுகளுக்கு அப்படியே தள்ளி வைக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அரசினர் தீர்மானம் இருக்கும் என்று இன்றைய சட்டப்பேரவை நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே தற்போது MP MLAக்களின் எண்ணிக்கை இருக்கிறது. அதே போன்று இன்னமும் தொடர வேண்டும். இந்த 543 என்ற எண்ணிக்கையை அப்படியே தொடர வேண்டும். இந்த 543இல் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%, அதாவது 3இல் 1 பங்கை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட இருக்கிறது. இதில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச இருக்கிறார். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற இருக்கிறார். அதே போல பாஜக இது என்ன மாதிரியான போஜராஜன் ஊட்டி MLA இருக்கிறார், அவர் எப்படி பேசுகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவில் இது போன்ற ஒரு தொகுதி மறுவரையை வந்தால் கடும் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சி இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சட்டமன்ற கட்சிகளை சேர்ந்தவர் ஒவ்வொருவர் கட்சிக்கு ஒருவராக பேசுவார்கள். அதற்கு பிறகு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கும் குரல் வாக்கெடுப்பு மூலம். எனவே தீர்மானங்களை பொறுத்தவரை, அரசினர் தீர்மானங்களை பொறுத்தவரை இதுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்று ஏற்கனவே பலமுறை பல உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். அண்மையில் கூட பேசிய மன்னார்குடி MLA காமராஜ் பேசும்போது என்ன சொன்னார்னா, இது போன்று பல தீர்மானங்களை நம்ம மேகதாது நீட்னு சொல்லி தீர்மானங்களை நிறைவேற்றுகிறோம், ஆனால் 5 முறை 10 முறை தீர்மானம் நிறைவேற்றுகிறோம், ஆனால் அதற்கு மத்திய அரசு எதையுமே அதை மதிப்பதில்லை எனவும், எனவே சட்ட அங்கீகாரம், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிச்செலின் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அண்மையில் நடைபெற்ற ஒரு அரசியல் தீர்மானத்தில் அவர் பேசிய பொழுது சட்ட மசோதாவாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த சட்ட மசோதாவாக வந்தால்தான் அதற்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். தொடர்ச்சியாக பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார்கள். இந்த மரியவல்சனை பொறுத்தவரை, அவரை பொறுத்தவரை இந்த முக்கியமான அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு அதிமுக திமுக உறுப்பினர்கள் பேசும்பொழுது அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு கடந்த திமுக அரசாங்கம் ஒதுக்கிய 14,000 கோடியை இந்த அரசாங்கம் தற்போது பட்ஜெட்டில் ஒதுக்கவில்லை, எனவே அந்த திட்டம் தொடருமா என்று கேட்டார்கள். எனவே அதற்கான ஒரு முடிவு மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று பெறப்படும் என்று சொல்லியிருந்தார். அதற்கும் இன்றைக்கு நிதித்துறை அமைச்சர் தனது உரையில் தனது பதிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார். அதே போல அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, அவரோட சௌமியா அன்புமணி பேசும்போது பட்ஜெட்ல வெறும் 14,000 கோடி தான் இருக்கிறது, 5 கோடி பேர் விவசாயம் பார்க்கிறார்கள், இந்த நம்பர்ஸுக்கு இந்த அமௌண்ட் பத்தாது என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருந்தார். அதற்கு ஏதாவது புதிய திட்டங்கள் இருக்குமா என்று பார்க்க வேண்டும். இதற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது குறிப்பாக நீர்வளத்துறைக்கான திட்டங்கள் குறைவாக இருக்கிறது, நடந்தாய் வாலி காவேரி, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தாமிரபரணி உள்ளிட்ட நதிகளுக்கான திட்டம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் தன்னுடைய விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நீர்வளத்துறையில் தான் அதிக திட்டங்களை குறிப்பாக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் என்ன மாதிரியான பதில் கொடுக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதே போல நேற்று பழனி சட்டமன்ற உறுப்பினர், அதாவது அவர் முன்னாள் பழனி சட்டமன்ற உறுப்பினர், தற்போது திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், IP அவருடைய மகன் IP செந்தில்குமார் பேசும்போது இந்த ஊரக வளர்ச்சி திட்டம், அந்த VPG ராம் திட்டத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை வாய்ப்பு 60 நாட்கள் உயர்த்தி இருக்கிறார்கள், அதற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதும் சொல்லியிருந்தார். அதே போல கடந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல திமுக கவர்மெண்ட்ல போடப்பட்ட இந்த கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் 1 லட்சம் பேர் வீடு கட்டியிருக்கிறார்கள், ஆனால் இதுவரை அவர்களுக்கான அந்த பில் செட்டில்மெண்ட் கொடுக்கப்படவில்லை என்று அவர் பேசியிருக்கார். அதற்கும் இன்று முதலமைச்சரை கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆனந்த் அமைச்சர் தெரிவித்தார். அவருடைய பதிலும் இன்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சபாநாயகர் ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காரு. அதாவது யாருமே 10 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும்
சபாநாயகர் ஒரு முக்கியமான பண்ணா நேற்று 5 மணி ஆயிடுச்சு அசம்பிளி முடிவுக்கு. ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. நிறைய பேர் நிறைய உறுப்பினர்கள் காலதாமதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார்கள். எனவே அதற்கு ஒரு தீர்வாக தற்போது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்றம் தொடர்ச்சியாக நடைபெற்று செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அதில் பல்வேறு உறுப்பினர்கள் பேசுவார்கள். பல்வேறு டிமாண்ட், குறிப்பாக வருவாய்த்துறை, அடுத்ததாக 2வது நாளாக ஆதவ் அர்ஜுனா அமைச்சருடைய பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை, அதனை தொடர்ச்சியாக அமைச்சர் ஆனந்துடைய நீர்வளத்துறை, உள்ளாட்சித்துறை போன்ற துறைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே முக்கியமான 2 போர்ட்போலியோக்களை நேற்று கூட முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேசும்போது வலுவான துறையை அமைச்சர் ஆனந்த் வைத்திருப்பதாக சொன்னார். அதற்கு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் சிரித்தார்கள். எனவே ஒரு முக்கியமான துறை கடந்த காலங்களில் என்று பார்த்தால் உள்ளாட்சித்துறைக்கு ஒரு தனி அமைச்சர், நீர்வளத்துறைக்கு ஒரு தனி அமைச்சர் இருப்பார். ஆனால் தற்போது 2ஐயும் சேர்த்து பார்க்கிறார்கள். அதே போல நகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை போன முறை கே நேரு இருந்தார். அந்த துறை தற்போது முதலமைச்சரிடம் இருக்கிறது. அதற்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் ராஜ்மோகன் வாசிப்பார் என்று சட்டப்பேரவை செயலகம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சர் இன்றைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை முதலில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற விவாதத்திற்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அடுத்த மாதம் 3ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலளித்து பேச இருக்கின்றார். காவல்துறை என்பது ரொம்ப முக்கியமானது. சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் தடுப்புல என்ன மாதிரியான அரசாங்கம் இந்த 90 நாட்கள் ஆகிறது. இந்த அரசாங்கம் புதிதாக 90 நாட்களில் என்ன மாதிரியான சாதனைகளை செய்திருக்கிறது என்பது குறித்து நம்ம பேச வேண்டும். அதே போல நேற்றுக்கு திருவண்ணாமலையில் வெற்றி பெற்ற ஒரே எம்எல்ஏவான அபிஷேக்கும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தனது முதல் உரையை தொடங்கினார். கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழியும் தனது முதல் உரையை நேற்று கன்னி பேச்சினை ஆரம்பித்தார். இதே போன்று பல உறுப்பினர்கள் திமுக சார்பில் வேப்பரஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற சீனிவாசனும் தனது கன்னி பேச்சை நேற்றைக்கு பேசினார். அதில் குறிப்பாக ஓசூர் விமான நிலையம் குறித்து பேசினார். அதற்கு செய்தித்தாள்களில் வந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசியதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே ஒரு காரசாரமான ஒரு ஜனநாயக பூர்வமான சட்டமன்றம் என்பது நடைபெற்று வருவது. பொதுமக்களும் நேரடியாக சட்டமன்ற நிகழ்ச்சிகள் கொடுக்கப்படுவதால் ஆர்வமாக பார்த்து வருகிறார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரடியாக பொதுமக்கள் கண்டுகளித்து வருகிறார்கள். அதிக அளவிலான சமூக தளங்கள் மூலமாக தங்களுடைய எம்எல்ஏக்கள் என்ன பேசுகிறார்கள், அமைச்சர்கள் எப்படி பேசுகிறார்கள், புதிய அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து பேசுகிறார்கள். நேற்றைக்கு கூட பேசும்பொழுது ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் சொன்னார், இந்த பட்ஜெட் என்பது இந்த அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்கும், கொள்கை நோக்கம் என்ன என்பதை வழிகாட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் ஏமாற்றம் அளிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் OPS பேசும்போது சொன்னார். எனவே அனைத்து தரப்பு மூத்த உறுப்பினர்கள் பலரை கொண்ட ஒரு சட்டமன்றமாக இருக்கிறது. நேற்று OPS பேசினார். 25 தான் எம்எல்ஏவாக இருப்பதாகவும் தற்போது 26வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாகவும் தெரிவித்தார். இதே போன்று KP அன்பழகனும் அதிமுக சார்பை 26 ஆண்டுகள் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருக்கார். நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட நான் 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கும் பல விஷயங்கள் தெரியும் என்று அவர் சுட்டிக்காட்டி பேசினார். எனவே பலரும் பல உறுப்பினர்கள், ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் முதல் முறையாக இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நேற்றுக்கு கூட ஒருத்தர் பேசும்பொழுது நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், சந்தோஷம். அந்த இளைஞர்கள் அனைவருமே கடந்த காலங்களில் திராவிட ஆட்சிகளில் ஏதாவது ஒரு திட்டத்தால் பயனடைந்தவர்கள் என்று பேசினார்கள். அதற்கும் அவர்கள் சிரித்தார்கள். எனவே இது போன்ற ஒரு காரசாரமான ஒரு டெல்லியில் நாடாளுமன்றம் லோக்சபா நடப்பது போன்று மாலை வரை லோக்சபா நடைபெறும், அது போன்று ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவையாக இந்த 18வது சட்டமன்றம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை நேரடியாக கொடுக்கப்படும் என்று தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக அனைத்து நிகழ்ச்சிகளுமே நேரடியாக கொடுக்கப்படுவதால் நாட்டு மக்களும் விரும்பி பார்க்கிறார்கள். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மற்ற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எப்படி பேசுகிறார்கள், மற்ற அமைச்சர்கள் இன்னமும் பல அமைச்சர்கள் இன்னமும் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்கள் துறை சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், அதே போல நேற்றுக்கு கூட கால்நடை பால்வளத்துறை அமைச்சர்கள் எல்லாம் பேச வாய்ப்பு கேட்டார்கள். பால்வளத்துறை அமைச்சர் இன்னமும் விஜயலட்சுமி பேசவில்லை. கால்நடைத்துறை அமைச்சராக கூடிய கமலி ஏற்கனவே பேசிவிட்டார். அவர் அவினாசி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர். பல அமைச்சர்கள் அதிகமாக பேசக்கூடிய அமைச்சர்களாக இந்திய சமய அறத்துறை அமைச்சர் ரமேஷ், அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மட்டுமே அதிக, நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் மட்டுமே அதிக அளவில் பேசுகிறார்கள். அவை முன்னவராக செங்கோட்டைவன், அதே போல ஆதவ் அர்ஜுனா, அதே போல ஆனந்த் உள்ளிட்ட அமைச்சர்கள் மட்டுமே தற்போது பேசி வருகிறார்கள். மற்ற அமைச்சர்களை பொறுத்தவரை இன்னமும் அவர்கள் தற்போது தயாராகி வருகிறார்கள். குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தென்னரசு, அதே போல கூட்டுறவுத்துறை அமைச்சராக கூடிய காந்திராஜ் உள்ளிட்டோர் அமைச்சர்களும் தற்போதுதான்
பேச வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 3 அமைச்சர்களும் தற்போது 2 அமைச்சர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த ஒரு அமைச்சர், கூட்டணி கட்சியை சேர்ந்த 3 அமைச்சர்களும் அவ்வப்போது பதிலளித்து பேசி வருகிறார்கள். நேற்றைக்கு கூட சமூக நலத்துறை சார்பாக சமூக நீதித்துறை தொடர்பாக ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது சமூக நீதித்துறை அமைச்சர் அந்த ஆணவ படுகொலை தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த பாசா தலைமையிலான கமிட்டி ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சட்டமன்றம் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய பல்வேறு கேள்விகளுக்கு அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவார்கள். முதலமைச்சருடைய உரையும் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இருப்பதால் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்ச்சி இன்றையுடன் நிறைவடைகிறது. இந்த வாரத்தில் மீண்டும் அடுத்த வாரம் தான் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தான் போகிறது. வரக்கூடிய சனிக்கிழமை முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக ஜோசப் விஜய் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுகிறார். எனவே அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அனைத்து எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கும் முதன்முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தகைசால் தமிழர் விருதும் அதே போல முக்கியமான விருதுகளையும் முதலமைச்சர் தன்னுடைய கைகளால் வழங்கி முதலமைச்சர் சுதந்திர தின பேருரை ஆற்ற இருக்கிறார். அதற்கும் அவளுடன் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை ஒரு 1 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.